வக்கீல் சார், ஜெயில் சோத்தை தின்னு நாக்கே செத்து போச்சு. சர்க்கார்ல இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஒரு நல்ல சமையல்காரனை போடக்கூடாதா? நீயாவது எழுது சார். ராஜாங்கம், இப்படி அடிக்கடி தப்பு பண்றதும் ஜெயிலுக்கு போறதுமா இருக்கியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? லட்சியம் வேண்டாமாவா? முத்தா 3 லட்சியம் வச்சிருங்க சார். அது என்னப்பா அது 3 லட்சியம்? ஒரு நாளைக்காவது ஏசி ரூம்ல இருக்கணும், ஒரு தடவையாவது ஏரோப்ளேன்ல பறக்கணும், ஒரு வாரமாவது ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்பா உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருந்த? அது லட்சியம் இல்ல சார், கடமை. ராஜாங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் சொல்லு. என்னோட சிநேகிதர் ஒருத்தர் பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பணக்காரர் தானே, பிரச்சனை இருக்கும் சொல்ல. அவருடைய மக கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டா. ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அது ராஜாங்கம், இது சம்பந்தமா அந்த வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், 1 மணி நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். வக்கீல் சார், எங்களுக்கு பேரு இல்லாதவங்க தான். காசு பணம் இல்லையே தவிர மான மரியாதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கிற யாருக்காவது தெரிஞ்சா எவன் சார் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? எனக்கு கல்யாணம் கட்சி ஆகணாவா? அது ராஜாங்கம், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டேன். நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும் பிளீஸ். சார், வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம், மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. இந்த நாட்டுல கல்யாணம் ஒண்ணுதான் ஒரிஜினல்னு சொல்றாங்க, அதையும் இப்படி பண்றீங்களாப்பா? உனக்கு பணம் வாங்கி தரேன். பணம்? எவனை எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு உனக்கு நல்லா தெரிந்து வதற. காசு கரெக்டா கொடுப்பாங்கல்ல? கடை சொல்ல மாட்டாங்களா? செக் வாங்க மாட்டேன். வேண்டே வேண்டாம். எதுக்கு பார்ட்டியை நேர்ல பார்த்துட்டு பேசிக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4-5 பேர் இருக்காங்க. பயமா இருக்காது? ஒரு பேச்சு துணைக்கா 10 பேரை வச்சுக்கலாமே, பெரிய மாநாடு நடத்தலாம் போல இருக்கு. பிள்ளாடாரு பொண்ணுக்கு அண்ணன் நம்ம மச்சான். அட முறைய சொன்னா தப்பா? சரி சரி சரி, கொஞ்சம் மெதுவா பேச. சொல்லி கொடுத்து உடனே மறந்துடுறிய. சார், என்ன சார் ஆச்சு? இவன் பேரு ராஜாங்கம், ரொம்ப நல்ல பையன், நம்பிக்கைக்குரியவன், நாம சொன்னபடி எல்லாம் கேட்டு நடப்பான். தம்பி இருக்குதுங்க. தம்பி வந்து நான் பெரும்பாலும் ஜெயில தான் இருப்பேன், அப்பப்ப வெளியே வந்து பாத்துட்டு போவேன். ஒரு நிமிஷம் வாங்க. சரியான சாவுகிறாக்கின்றியா? நீ இல்லப்பா, நான் தான், நானே தான். என்னங்கடா அது? ஜெயில்னா இப்படி பயப்படுறானுங்க? அங்க என்ன சிங்கப்புலியா இருக்கு? மனுஷங்க தான் இருக்கான். என்ன சார், இவனை போய் கூட்டிட்டு வந்தீங்க? முதல்ல வெளியே இருப்பேன் சார். நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும். அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல. இனிமே அவனை திருப்பி அனுப்பவும் முடியாது. ஏன்னா அவன் விஷயத்தை எல்லாரும் சொல்லியாச்சு. அவன் வந்துட்டு போற வரைக்கும் தானே சார். இனிமே நான் யாரை போய் தேடுவேன் சொல்லுங்க. சரி சரி வாங்க. ராஜாங்கம், உட்காரு. கால் கால் கால். என் வைஃப் நல்லா இருக்கு. என்னது? காப்பி. சார் சொல்லிட்டீங்களா? ஓ, சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். நடிச்சிருவோம். அதுக்கு என்ன வேணும் கேளுங்க சார். பணம் தான். எவ்வளவு? வேலைக்கு தகுந்த சம்பளம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராஜாங்கம், இப்போ ஒரு பெரிய மனுஷன் வருவாரு, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சுட்டு இருக்கணும் பாரு. ஆனானப்பட்ட இன்ஸ்பெக்டர் அடிக்கிறப்ப விட மாட்டேன், எவன் கால நான் விழணுமா? சும்மா ஒரு நடிப்பு தானப்பா. நடிப்புங்கிறியா? அப்ப அதுக்கு தனி ரேட்டு. சரி, அப்போ இந்த தாடி எடுத்துடணும். இதையா கோயிலுக்கு விட்டுருக்கப்பா? தாடி உங்ககிட்ட கொடுத்துட்டு சாமிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரவாயில்ல சார், தாடி வச்சுக்கிறது இப்ப ஃபேஷன் தானே, அது ஒண்ணும் தெரியாது. சரி சார், அப்போ எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க.
நீங்க பேசி வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்களோ அதை கொடுங்க. சரிதானா? என்னப்பா அக்கிரமா இருக்குது, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கா? நிக்க போறது நான் இல்ல வாதார, உன் மான மரியாதை. நாயர் சார், ஒரு 500 ரூபாய் கொடுத்துடலாம். என்னது 500 ரூபாயா? உன் பிசாத்து காசு யாருக்கே வேணாம். யோ, உன் மான மரியாதை ரொம்ப சீப் ரேட்டா இருக்கியா? வாதார, இது நமக்கு சரிப்பட்டு வராது, நான் போறேன். ராஜாங்கம், அட போயா. இவனுங்கெல்லாம் ஒரு மனுஷன். நில்லுப்பா. யாரு செஞ்ச கொடுமையோ எங்க குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இத ஒரு வியாபாரமா நினைக்காம ஒரு குடும்பத்துக்கு செய்யற தியாகமா நினைச்சுக்க. வந்த உடனே காப்பி கொடுத்தீல, அதுல பாலும் கறந்துருச்சு. வர காப்பி கொடுத்துட கூடாதா? பேசாம போய் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தேன், இப்ப அவனும் போயிட்டான். இவ்வளவு பணம் கேட்டா எவன் சார் கொடுப்பான்? சார், பணம் முக்கியம் இல்ல. வாதார, நீ குடுக்கறத கொடு. ஆமா, இந்த வீட்டுல ஏசி ரூம் இருக்கா? இருக்கு. மேலையா கீழையா? மேல. ஆஹா, நாடகத்தை ஆரம்பிக்கலாம். ராஜ பாட்டு ரெடி, ஸ்ரீ பாட்டு ரெடி பண்ண. ஏம்மா எனக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? எவனோ தெருவுல போற ரவுடிய கூட்டிக்கிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? என்னடி செய்ய சொல்ற? நான் செஞ்சது தப்பாவே இருக்கலாம், அதுக்கு தண்டனை இப்படியா? வேணா என்ன சாகடிச்சிருங்க, சந்தோஷமா சாகுறேன். இவ்வளவு பேசுறியே, அவன் யாருன்னு சொல்ல. உங்க அப்பா கால்ல விழுந்தாவது எப்படியாவது அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். என்னடி பதிலே காணோம்? ஆமா, அத கேட்டா அப்படியே இறுகி போயிடுவே. கில் சார், நீ பாட்டுக்கு முடிச்ச போட்டு போயிருவ, அப்புறம் நான் அவுக்க கஷ்டப்படணும். நான் அவுக்குறேன். நீ முடிச்ச வைப்ப நல்லா தெரியும், இருந்தாலும் பார்த்து போடு. வாவதர பத்திப்படி விடுவாதர. லாயர் சார், ஒரு முக்கியமான கண்டிஷன், இவன் வாயை திறந்து பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அப்பேற்பட்ட ஜெயிலே. அதுக்குத்தான் பேசக்கூடாது. சார், நீங்க கீழே போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ முடிச்ச போடு. உங்க வாழ்க்கையே முடிச்சா இருக்கு. கால்ல முடிச்சு, கழுத்துல முடிச்சு. ஐயே, ஏப்பா இது அவசியம் வேணுமா? என்னப்பா சொல்ற? என்னமோ தூக்கு போட்டுட்டு தொங்குற மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு எப்படித்தான் 1 மணி நேரம் சமாளிக்க போறனோ தெரியல. இவன் ஒய்ஃப் கோமதி, வணக்கம். அவன் என் சன் சேகர். ஹலோ. நிக்கிறீங்களா? உட்காருங்க. ஆமா, பொண்ணு மாப்பிள்ள எங்க? சரோஜா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. பரவாயில்ல, விடு. வந்து நிறையா நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. சகல சௌபாகியங்களோட தீர்காயசா இருமா. உட்காருப்பா, உட்கார். ஜெகநாதன், யூ ஆர் வெரி லக்கி. ஆமா, மாப்பிள்ள என்ன குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு? அது நேத்து டென்னிஸ் விளையாடினாரு, சர்வீஸ் போடும்போது இடுப்புல பிடிச்சுக்கிடுச்சு. டென்னிஸ் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா? 2 கையாலும் விளையாடுவாரு. இந்த பாருங்க, என்ன சுறுசுறுப்பு. டெஸ்ட் எடுத்துக்க. மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? எம்ஏ. எம்ஏ, வெரி குட். எம்ஏல என்ன மேஜர்? அது லிட்டரேச்சர். எந்த யூனிவர்சிட்டி? அந்தமான் யூனிவர்சிட்டி. ஆமா, மாப்பிள்ள என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? அது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளியும் செவ்வாயும் மாப்பிள்ள வந்து மௌன கீதங்கள், மௌன விரதம். மௌன விரதமா? ஜெகநாதன், இந்த காலத்துல, அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு மாப்பிள்ளையா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சத்யா, நீ சாதாரண ஆளை லவ் பண்ணல, ஆண்டவன் கிருபையில நல்லா இருங்க. இத பாரு மாப்பிள்ள, எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு
எப்படியோ லவ் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யூ ஆர் வெரி லக்கி. ஜெகநாதன், அப்ப புறப்படுறேன். மாப்பிள்ள, சத்யாவை கூட்டிட்டு ஒரு முறை சிங்கப்பூருக்கு வாங்க. பிளேன் டிக்கெட் நான் வாங்கி அனுப்புறேன். மாப்பிள்ள, இன்னும் 15 நாளைக்கு இங்கதான் இருக்கேன். சிங்கப்பூர் போல. அது 15 நாள் ஆகுமா? மகாபலிபுரம், காஞ்சிபுரம் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் இங்கதானே இருக்கு. அதையும் தவிர மாப்பிள்ளைக்கும் சத்யாவுக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து என்ன சார் விருந்து? நமக்குள்ள அது அவசியம் கொடுக்கணும். என்ன மாப்பிள்ள, அப்ப புறப்படலாமா? நீங்க போய்கிட்டு அங்க பின்னாடி வரும். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன சார் இது வம்பா போச்சு? இவர் இன்னும் 15 நாளைக்கு இருக்க போறாருமே. இந்த பையன் பீடியை கவிட்டு ரோட்ல சுத்துறத பாத்துட்டாருன்னா சார், இவர் ஊருக்கு போற வரைக்கும் இவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்பக்கூடாது சார். வாங்க. என்னப்பா இதெல்லாம்? அட போ சார், இத போட்டுட்டு எப்படி நாள் பூரா இருக்கீங்க? வெள்ளக்காரன் இருக்கானா, அவன் நாட்டுல குளிரு. சிவனுங்க எதுக்கு இத போட்டு அலையானுங்க? சும்மா ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை துணியில இல்ல, துணிக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கு. இந்தாப்பா ராஜாங்கம், இன்னொரு 15 நாளைக்கு நீங்க தான் இருக்கணும். விளையாடுறியா? ஒரு நாள் இருக்கிறதுக்கே உயிர் போகுது. நீங்க எப்படி அந்த வீட்டுல இருக்கீங்க? இதென்ன ஏர் கண்டிஷன் ஜெயில் மாதிரி இருக்கு? ராஜாங்கம், தலையை தடவாதே. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கூடாதா? ஏன் கைய பிடிக்காதே? சிங்கப்பூருக்காரு இன்னும் ஊருக்கு போகல. ஆமா, நல்லா வந்தாயா சிங்கப்பூர்காரன். ஆவுன்னா அவன் பேரை சொல்லிருங்க. ஆனா ஒண்ணு, உண்மையிலே அவன் பெரிய மனுஷன் தான். இல்லனா என்ன மாப்பிள்ளை நம்பிட்டு போவானா? ஆமா, இவ்வளவு ஏமாளியா இருக்கானே, இவன் எப்படியா பணக்காரனா? இந்தாப்பா, அவன் இவன் பேசாத. சரி விடு. அவர்கள் போதுமா? இந்தா வச்சுக்க. என்னது அடிச்சக்கே? நானா நாய கல்லால் அடிக்கிற மாதிரி ஏழைய பணத்தால் அடிக்கிறியா? சரி இருக்கட்டும். நாட்டுல அவன் சில்லறைக்கே தடுமாறுறான். நீங்க என்னடான்னா சினிமா நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. எப்படி சொந்தமாவே அடிச்சுக்கிறீங்களா? ராஜாங்கம், இல்ல வசதி இருக்கு அடிச்சுக்கலாமேன்னு சொன்னேன். உன்ன மாதிரிதான் ஒரு பணக்காரன் நோட் அடிச்சு ஜெயில மாட்டிக்கிட்டான். அங்கேயும் அவன் பணக்காரனா தான் இருக்கான், ஏ கிளாஸ்ல. ராஜாங்கம், அப்ப 15 நாளைக்கு நீங்க தங்குற. கை நீட்டு வாங்கிட்டோம்ல. நாயர் சார், இவன் வெளியே போக கூடாது. அப்பா, வீட்டுக்குள்ளையாவது சுத்தலாமா? வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்கப்பா. முதல்ல அந்த பொம்மையை வெளியில எடுங்க. ஏன்? ஏதோ பச்சை பிள்ளைய ஜெயில அடைச்ச மாதிரி பார்க்க பரிதாபமா இருக்குப்பா. என்ன லாயர் சார், ஒரே டார்ச்சரா இருக்கேன். 15 நாள் இப்படி சமாளிக்கிறது? என்ன சத்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவ வீக்னஸ் ஆண்டி இவ்வளவுக்கு காரணம்? நான் அதை சொல்லலைங்க, அவ உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. என்ன என்ன செய்ய சொல்ற? ஏதாவது டானிக் வாங்கி கொடுத்தா. அவ உடம்ப நல்லா தேத்துக்கிட்டு இன்னொரு குழந்தை பெத்து கொடுப்பா, வச்சுக்கிட்டு தாளாட்டு. அறிவு கட்டவளை. பெத்தவங்க பிள்ளைய கொள்ளலான்னு சட்டத்துல சரிவு கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் சுட்டு பொசிக்கிருப்ப. டானிக் வேணுமா? டானிக். சாக வந்திருக்கியா? உன்னை ஒருத்தன் கெடுத்தப்ப சாகணும்னு தோணல. நீ பிள்ளைத்தாச்சி ஆன உடனே சாகணும்னு தோணல. ஆனா ஒரு ஏழைய மாப்பிள்ளையா உன் பக்கத்துல நிக்க வச்ச உடனே சாக தோணிருச்சுல. இதத்தான் கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொன்னாங்களோ. உனக்கு புருஷனா நடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைக்கு தகப்பனா நடிக்கிறதுக்கு தகுதி வேணான்னு நினைக்கிறேன். தற்கொலைங்கிறது டில்லியில அத பேமானிங்க செய்யறது. உனக்கு என்னமா, நீ படிச்ச பொண்ணு. இந்த பார், நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு ராத்திரில கண்ணு முழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. போய் படுத்துக்க போமா.